செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் பிரதம். அனுபூதி என்ன நோக்கம்? திருவாரூர் தந்த திருவிசை மூவர் இருக்க இந்த ஒருவரை மட்டும் நீங்கள் சிக்கன பிடித்ததன் காரணம் என்ன? நீங்க பொடி வச்சு கேட்க கேள்வியை. சோ அந்த கதையை நான் இதுல சொல்லியிருக்கேன். அதாவது பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தம் காட் சேவ் த கிங், காட் சேவ் த குவீன் அப்படின்னு வரும். பச்சை மாமலை போல் மேனி பவள வாய் கமல செங்கண் அச்சுத அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே. கர்நாடக இசை மூவர்னு சொன்னா தமிழ் இசை மூவர்னு ஆமா சொல்லுவாங்க. உங்கள் பார்வை என்ன? எண்ணும் எழுத்தும் இயலைந்தும் பண்ணான்கும் பண்ணின்ற கூத்து 11 மண்ணின் மேல் போக்கினாள் பூம்புகார் பொற்றொடி மாதவி தன்பாக்கினால் ஆடரங்கின் வந்து மண்ணின் மேல். வணக்கம். புதிய தலைமுறை அறக்கட்டளையின் அன்பிற்கினிய நேயர்கள் அனைவரையும் அறம் நேர்காணல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நமது விருந்தினர் உலகறிந்த இசை அறிஞர், இசை அமைப்பு, கவி யாப்பு, கற்பிப்பு, ஆவணப்பட இயக்கம் என பன்முக திறன் பெற்றவர். இசை சொல்லாக சொல்ல வேண்டும் என்றால் வாக்கேயக்காரர். அதிலும் இசைத்தலும் யாத்தலும் தெரிந்த உத்தம வாக்கேயக்காரர். இவர் படைப்புகள் யாவும் பல்வேறு சமூகங்களுக்கும் பண்பாடுகளுக்கும் இடையிலான பாலங்கள். பெருமைமிகு பாரதத்தை தம் இனிமைமிகு பாரதத்தில் ஏற்றி பாரெங்கும் பாரீர் பாரீர் என பவனி வரும் பண்பாளர். இவருக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கும் பாலமாக அமைந்ததும் இவர் இயற்றிய ஒரு பாடல்தான். முழுவதுமாக இச்செவியில் காணலாம். மொத்தத்தில் மானுடம்பாடும் ஒரு சேவையாளர் முனைவர் கன்னிக்ஸ் கன்னிகேஸ்வரன். செய்யாறு மொய்யாறு பொங்கும் பொருளை நொய்யல் வைகை எங்களாறு பாலாறு தேனாறு தென்னாறு ஐயாறு கொங்கு பவானி கொள்ளிடம் யாவும் எங்களாறு. Dr. Kanniks Kannikeshwaran. He studied with me in IIT Madras, 1994 batch. அவர் மெட்டலர்ஜி engineering பண்ணாரு. அது முடிச்சுட்டு அவர் யூஎஸ்ஏ போயிட்டு மியூசிக்ல இறங்கிட்டார். ஸோ ஹி டிட் இஸ் டாக்டரேட் இன் மியூசிக். அவருக்கு இந்த கர்நாடிக் மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதே கம்போசர், மியூசிஷியன், ஸ்காலர். அவர் என்ன பண்ணாருன்னா, யூசிங் மியூசிக் ஹி பிரிட்ஜ்ட் அக்ராஸ் கம்யூனிட்டிஸ் அண்ட் அக்ராஸ் டைவர்ஸ் கல்ச்சர்ஸ். அவர் ஃபியூஷன் மியூசிக்கும் பண்ணார். ஹி வாஸ் கண்டக்டிங் ஆர்கெஸ்ட்ராஸ். அண்ட் அதனாலே அவருக்கு டிஸ்டிங்விஷ் அலுமினஸ் அவார்டும் கொடுத்தாங்க ஐஐடி மெட்ராஸில். தட் இஸ் இஸ் கனெக்ஷன். அண்ட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இன் சஸ்டைனபிலிட்டி அண்ட் நேச்சர் அண்ட் சொசைட்டியில் இருக்கிறதுனால ஹவு டு யூஸ் மியூசிக் டு இன்ஃப்ளூயன்ஸ் சொசைட்டி. இதுக்கு நாங்கள் இப்போ எங்களோட ரிவர்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு மியூசிக் வீடியோ ரிலீஸ் பண்ணோம் 2021. தட் பிகேம் அ சக்ஸஸ். பாம்பே ஜெயஸ்ரீ அண்ட் ஹர் சன் அண்ட் கௌஷிகி அண்ட் ஹர் சன், அது மதர் சன் ரிலேஷன்ஷிப் இருந்தது. அண்ட் அந்த ரிவைவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ராபகேண்டா, ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்தது. அதில் இந்த 6 ரிவர் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணோம். அதே மாதிரி 6 வீடியோவில் ஃபாதர் அண்ட் டாட்டர் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கோம்.
and really support Pudhiya Thalaimurai for supporting that video, sponsoring it and promoting it through their own channels. இந்த வீடியோஸை தொடர்ந்து பாருங்க, நீங்களும் சேர்ந்துக்கோங்க. வணக்கம். வணக்கம். ஒரு எழுத்தாளருக்கு, ஆய்வாளருக்கு அவருடைய படைப்பை பற்றி பேசி தொடங்குவதே ஆனந்தம் தரும். அந்த வகையில அனுபூதி, முத்துசுவாமி தீட்சிதரின் 250வது ஆண்டு விழாவை முன்னிட்டு நீங்கள் எழுதியிருக்கும், தந்திருக்கும் அற்புதமான படைப்பு அனுபூதி, எக்ஸ்பீரியன்சிங் முத்துசுவாமி தீட்சிதர். அனுபூதி என்றவுடன் எனக்கு கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் அருளி செய்தது தான் நினைவிற்கு வருகிறது. ஆமா. செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான், சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே என்றார் அருணகிரிநாதர். ஆமா. சும்மா இருந்து சொல்லற்று போனபின் எல்லாம் உணர்வது, உணர கிடைப்பது அனுபூதி என்பார்கள். ஆமா. அந்த அனுபூதியை முத்துசுவாமி தீட்சிதர் எப்படி அடைந்தார் என்று இந்த புத்தகம் சொல்கிறதா, அல்லது முத்துசுவாமி தீட்சிதர் பெற்ற அந்த அனுபூதியை நாம் அனுபூதியாக பெற வைப்பது இந்த புத்தகமா? என்ன நோக்கம்? இரண்டுமே சரி என்று சொல்லலாம். இந்த முத்துசுவாமி தீட்சிதர் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சது என்னன்னா, அவர் வந்து சங்கீத மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் அப்படின்னு தான். கச்சேரிக்கு போனா அவருடைய பாட்டை கேட்கலாம். தியாகராஜ சியாமா சாஸ்திரி வரிசையில அவரும் ஒருத்தர் அப்படி. இந்த சங்கீத வட்டத்துக்கு வெளியிலேருந்து அவரை பார்த்தோம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது வந்து அவர் வந்து எப்படி அந்த நிலைக்கு வந்தார்? அவர் வந்து ஒரு எக்ஸால்டட் யோகி அப்படின்னு சொல்லலாம். அந்த உதாரணமாக திருத்தணியில வந்து அவர் வந்து முதலா பாட்டு எழுத ஆரம்பிச்ச கதை, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். அதாவது அவருடைய பயோகிராஃபர், அவருடைய முதல் பயோகிராஃபர் தீட்சிதருடைய தம்பி மகன் சுப்பராம தீட்சிதர் அப்படின்னு அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, முத்துசுவாமி தீட்சிதர் திருத்தணியில ஒரு 40 நாள் விரதம் இருந்தப்புறம் ஒரு வயோதிகர் வந்து அவர் வாயில் ஒரு கல்கண்டு போட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து பிரவாகமா பாடத் தொடங்கினார் அப்படின்னு. ஸோ இந்த வயோதிகர் யார் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, திருப்புகழ்ல நமக்கு அது ஆன்சர், அதுக்கு விடை இருக்கு. அதாவது வேல் மாறல் வேல் வகுப்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுல வந்து திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் அப்படின்னு வரும். மலை விருத்தன், தி ஓல்ட் மேன் ஆஃப் த மவுண்டன். தி ஓல்ட் மேன் ஆஃப் த மவுண்டன் அவரை தான் முருகப்பெருமான் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். அந்த ஓல்ட் மேன் தான் இவருக்கு, அந்த செங்கல்வராயன் வந்து தீட்சிதருக்கு அருள் புரிஞ்சார் அப்படின்னு சுப்பராம தீட்சிதர் எழுதியிருக்கார். இதை வந்து தீட்சிதருக்கு அவருடைய ஒவ்வொரு பாட்டிலையும் குரு குஹ அப்படிங்கிறது அவருடைய முத்திரை. ஸோ அந்த முத்திரை எப்படி வந்ததுன்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, அதுக்கும் நமக்கு விடை கந்தர் அனுபூதியிலேயே இருக்கு. இந்த கந்தர் அனுபூதியுடைய கடைசி ஸ்டான்ஸா என்னதுன்னா, உருவாய் அருவாய் உளதாய், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே. முதல் வார்த்தை குரு, கடைசி வார்த்தை குஹன். ஸோ இந்த ரெண்டும் குருவும் குஹாவும் சேர்ந்ததுதான் அவருடைய முத்திரை. ஸோ இந்த மாதிரி அவருடைய அனுபூதி அது. ஒவ்வொரு ஊர்ல இந்த மழையை அவர் வரவழைச்சது, எப்படி இயற்கையோட ஒன்றி அவர் பாடி, அவர் வந்து அமிர்த வர்ஷினிங்கிற ராகத்தை பாடி மழையை கொண்டு வந்தாரோ, இல்லை அந்த மாதிரி பல கதைகள் இருக்கு. அது அவருடைய அனுபூதி. நம்மளுடைய அனுபூதி என்னன்னா, அவரோட பாட்டை படிக்கும்போது சில கோவில்ல அதை பத்தி, அந்த பாட்டை பத்தி மெடிடேட் பண்ணும்போது நமக்கு உண்டான அனுபவங்கள் சிலதெல்லாம் இருக்கு. அது வந்து நம்மளுடைய அனுபூதி. ஸோ அது எல்லாத்தையுமே நான் தொகுத்து இதுல என்னால முடிஞ்ச இயன்ற வரை நான் கொடுத்திருக்கேன். வாதாபி கணபதியின் பஜேகம் பாடாத இசை மாணவர்களே கிடையாது. கரெக்ட். அதே வேளையில வீணை வாசிப்பவர்களின் மணங்கவர் நாயகர் தீட்சிதர்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இசை மூவர்கள், திருவாரூர் தந்த திருவிசை மூவர் இருக்க இந்த ஒருவரை மட்டும் நீங்கள் சிக்கன பிடித்ததன் காரணம் என்ன? சிக்கனை பிடித்த, நீங்க பொடி வச்சு கேட்கறீங்க கேள்வியை. ஸோ நான் சிக்கனை பிடித்தேன்னு சொல்றதை விட அவர் என்ன சிக்கனை பிடித்தாருன்னு சொல்லலாம். எப்படி நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு முத்துசுவாமி தீட்சிதருடைய பாடல்கள் தான் கேள்வி அதிகம். பிகாஸ் என்னுடைய டீச்சர் வந்து பாடல் ஆசிரியை, அவங்க வந்து தீட்சிதர் வழி வந்தவங்க. அவருடைய தந்தையார் வந்து அம்பி தீட்சிதர் கிட்ட கத்துனாங்க. அதனால அவங்களுக்கு தீட்சிதர் பாடல்களே பரிச்சயம் அதிகம். அது தவிர எங்க வீட்டுல வந்து நோட்டு ஸ்வர சாகித்யங்கள் சொல்லுவோம். அதாவது தீட்சிதருடைய வெஸ்டர்ன் மியூசிக். தீட்சிதர் இல்லைன்னாலும் அந்த பேண்ட் டியூன்ஸ் எங்க வீட்டுல நிறைய வாசிப்பாங்க. என்னுடைய கொள்ளு தாத்தாவும் எங்க பாட்டியும் சேர்ந்து. ஸோ அதனால அந்த டியூன் மேல ஒரு விருப்பம் இருந்தது. அந்த டியூனுக்கு ஒரு சாகித்யமும் இருக்குங்கிறது தெரிஞ்சப்பறம் அது மேல ஒரு கியூரியாசிட்டி, அதுவும் எப்படி இது வந்திருக்க முடியுங்கிற ஒரு தேடல் 9 வயசுல எனக்கு ஆரம்பிச்சுட்டு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயசுலேருந்து எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் டு முத்துசுவாமி தீட்சிதர் இருந்தது. அப்புறம் படிப்படியா இந்த கோவிலுக்கு போனா இந்த பாட்டு அவரால் இங்க எழுதப்பட்டிருக்குமோ அப்படிங்கிற சில கேள்விகள்லாம் மனசுல உதிச்சுது. ஸோ பல கேள்விகளுக்கு 30 வயசுக்கு மேலதான் விட கிடைச்சுது. ஸோ அதுக்கப்புறம் தீவிரமா ரிசர்ச் பண்ணி அதுல ஊறினதுல அது ஒரு நேச்சுரலான ஒரு ஈர்ப்பு இருந்தது. நமக்கே
புரியல. உதாரணமா திருக்கடவூர், திருக்கடையூர்னு சொல்லுவாங்க. அந்த ஊருக்கு போன போது சங்கரம் அபிராமி மனோகரம் அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஞாபகம் வந்தது. ஸோ அந்த ஞாபகம் வந்தபோது அந்த பாட்டோட ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் எனக்கு அர்த்தம் தானாவே புரிஞ்சுது. எப்படி நமக்கு இது புரியுது? இட்ஸ் நாட் லைக் மொனஞ்சு புரிஞ்சது இல்ல. தானாவே புரியுது. ஸோ அதனால ஒரு ஈர்ப்பு இருந்தது தீக்ஷிதர் பாட்டு மேல. இதுவே மத்தவங்க பாட்டும் நல்லா தான் இருக்கும். எதையும் குறை சொல்லவே முடியாது. பிகாஸ் அவங்கலாம் எக்ஸால்டட் லெவல் ஆஃப் மியூசிஷியன்ஸ். ஆக ஒரு அனுபூதி உங்களுக்கும் வாய்த்திருக்கிறது. ஆமா. அந்த 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 குறிப்பிட்ட தருணத்தை ஏதாவது சொல்ல முடியுமா? கட்டாயம். திருக்கடவுர் திருக்கடவுர் போய் சேர்ந்தபோது நாங்க 1992ல ஒரு டெம்பிள் ட்ரிப் போயிருந்தோம். ஸோ பொதுவாக என்ன ஆகும்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவுக்கு வந்து நம்ம இங்கே தான் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ கோயில்கள் பார்க்கறதுக்கு விருப்பம் அதிகம். இன்ஃபேக்ட் நான் டெம்பிள் நெட் அப்படின்னு ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன். ஸோ அதுவே இந்த ட்ரிப்புக்கு அப்புறம் நடந்தது தான். ஸோ 93 நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து போனோம். ஸோ திருநள்ளாறு போயிட்டு வர வழியில கொதிக்கிற வெயில், வழியில் ஒரு போர்டு இருந்தது திருக்கடவுர்னு. உடனே எங்க அம்மா சொன்னாங்க அந்த மாதிரி அபிராமி கோயில் இருக்கு, நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு. ஸோ அபிராமி கோவில், சரி எனக்கு தெரிஞ்சது அபிராமி அந்தாதி தான், அதுக்கு மேல ஒன்றும் தெரியாது. அது கூட கேள்விப்பட்டதான் ஸ்கூல் டீச்சர் மூலமா. சரி போலாம் சொல்லி அங்க போனா வெயில் கொதிக்குது. வாசல்ல வந்து 2 யானை வருது, யானை மேல ஊர்வலம் வருது. ஸோ என்னடா நடக்குது தெரியல, வெயில் கால்லாம் சுடுது. உள்ள போறோம், அபிராமி கோவில் இருந்துச்சு. போய் பார்த்தா அபிராமி இல்ல, அமிர்த கட்டேஸ்வரர் இருக்காரு. ஸோ அமிர்த கட்டேஸ்வரர் பார்த்த உடனே மனசுல என்ன தோணுதுன்னா, சசிதரம் அமிர்த கட்டேஸ்வரம். இந்த பாட்டு நம்ம கத்துட்டு இருக்கோமே, எப்போ 1973லயோ நோ கத்துட்டோம், ஞாபகம் வருதே, சரி போட்டோம் சொல்லி போனா சங்காபிஷேக காத்திரம் சச்சிதானந்த மாத்திரம் சங்கரம் அபிராமி மனோகரம். அபிராமி மனோகரம். அபிராமி கோயில் தான் இது. அமிர்த கட்டேஸ்வரர் சிவபெருமான், அபிராமி அம்மன் வந்து அம்மை அப்படிங்கிறது புரிஞ்சுது. அப்புறம் உள்ள போக போக ரொம்ப நாள் கேட்காத பாட்டு, ரொம்ப நாள் பாடாத பாட்டு, லைன் பை லைன் மனசுல கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அப்புறம் பக்த மார்க்கண்டேயா யூஷ்பிரதம், அத மார்க்கண்டேயருக்கு அருள் புரிஞ்சவர் அப்படின்னு. அப்புறம் பார்த்தாதான் தெரியுது அங்க கால சம்ஹார மூர்த்தி இருக்காரு, கீழே பக்கத்துல மார்க்கண்டேயரும் இருக்காரு. பாட்டி சொன்ன கதை ஞாபகம் வந்தது. அந்த கதையை பத்தி ஒரு ஃப்ரேஸ், பக்த மார்க்கண்டேய ஆயுஷ் பிரதம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேஸ்ல அந்த கதை ஃபுல்லா ஞாபகம் வந்தது. இந்த பக்கம் யமன் இருக்காரு, இந்த பக்கம் கால சம்ஹார மூர்த்தியா சிவபெருமான் இருக்காரு. திடீர்னு எனக்கு கண்ணுல எல்லாம் தண்ணி வருது. எப்படிடா அதுன்னு எனக்கு புரியல. இது மத்தவங்களுக்கு எதிரிலையும் அழறதுக்கு விரும்பல. ஸோ ஒரு மாதிரி தொடச்சுட்டு சரி அப்படி போய் போயிடலாம். ஸோ வீட்டுல எல்லாரும் அபிராமி சன்னதிக்கு போயிட்டாங்க. இரு நான் வரேன் சொல்லிட்டு முதல்ல கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு அப்படி வந்தேன். ஸோ அப்பதான் ஒரு தாட் வந்தது, இது தீக்ஷிதர் பாட்டுன்னு தெரியும். ஸோ அவர் இங்க வந்திருக்கணும், இந்த பார்த்து எழுதியிருக்கணும், அவர் நடந்த பாதையிலே நம்மளும் நடக்கிறோம். ஸோ அப்புறம் அந்த கடைசி லைனும் ஞாபகம் வந்தது, பயங்கர கோர ரூபதர, பயங்கரமான கோரமான ரூபம் உள்ள யமன், யமனிகிரகானுகிரகம், யமனை நிகிரகம் பண்ணி பின்ன அனுகிரகம் புரிந்தவர். அதாவது மார்க்கண்டேயனுக்காக காலத்தையே நிறுத்தி, ஆனா காலம் நின்னா வண்டி ஓடாது சொல்லிட்டு காலத்தை திருப்பி நிறுவி காலாந்தகர் அப்படின்னு சிவபெருமானுக்கு பேர் உண்டு. ஸோ அதெல்லாம் வந்தது மனசுல. ஸோ அப்போதான் சரி இவர் இந்த மாதிரி எழுதியிருப்பாரு சொல்லி அப்போலேருந்து தீக்ஷிதர் மேல ஒரு ஈர்ப்பு அதிகமாச்சு அந்த சமயத்திலேருந்து. ஸோ இது ஒன் ஆஃப் தி அனுபூதிஸ். இந்த மாதிரி நிறைய இருக்கு. தனிக்கும் சம்ஸ்கிருத பாடல்கள் தான் அதிகம் இயற்றி இருக்கிறார் அவர். அதிகம்னு இல்லை, எல்லாமே சம்ஸ்கிருதம் தான், 2 பாட்டு தவிர. இன்ஃபேக்ட் நான் கத்துட்டு எனக்கு தெரிஞ்ச சம்ஸ்கிருதம்லாம் மோஸ்ட்லி தீக்ஷிதர் பாட்டுலேருந்து வந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். அதுலயே ஊறி இருந்ததுனால அதுவே வந்ததுன்னு சொல்லலாம். இந்த அனுபூதி புத்தகம் சரி, இது இசை மாணவர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் உரியதா, அல்லது இசை ரசிகர்களுக்கும், ஒரு கதை படிப்பவர்களுக்கும், ஒரு மகானின் வாழ்க்கையை படித்து ருசிக்க நினைப்பவர்களுக்கும் உரியதா? மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல கடைசியில ஆல் ஆஃப் தி அபவ்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஆல் ஆஃப் தி அபவ் தான் இதுக்கு ஆன்சர். மேற்கூறியவை எல்லாமே இதற்கு பொருந்தும். தீக்ஷிதர் பாட்டை பொதுவா கேட்கிறவங்க அவங்களுக்கு வந்து அதை எப்படி இன்னும் அப்ரிஷியேட் பண்ணலாங்கிறதுக்கு ஒரு பக்கபலமா இந்த புத்தகம் இருக்கும். டெஃபினட்டா கச்சேரி போயிட்டு வந்து 1-2 பாட்டு கேட்டுட்டு இந்த பாட்டு எங்க எழுதியிருக்கு, இங்கேருந்து இந்த பாட்டு வந்தது அப்படின்ற கேள்வி மனசுல எழுந்ததுன்னா அது இதெல்லாம் விடையெல்லாம் இருக்கும். முத்துசாமி தீக்ஷிதர் யாரு, அவர் எந்த காலகட்டத்துல வாழ்ந்தாரு, அவரை பத்தி நம்ம எதுக்கு தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி வரலாற்றுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மக்களுக்கும் இந்த புத்தகம் பொருந்தும். அது தவிர ரிசர்ச் பண்றவங்களுக்கும் அதுலயும் அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது ஒரு சாப்டர் இருக்குது, ஹெர்மனியூட்டிக்ஸ் ஆஃப் முத்துசாமி தீக்ஷிதர்ஸ் மியூசிக். அதாவது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அவருடைய மியூசிக்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்குங்கிற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக போகுது. ஸோ கொஞ்சம் கனெக்ஷன் பிட்வீன் தேவாரம் அண்ட் முத்துசாமி தீக்ஷிதர், கனெக்ஷன் பிட்வீன் ஸ்ரீவித்யா தந்திர உபாசனை முத்துசாமி தீக்ஷிதர், அப்புறம் அத்வைத்தம்
அண்ட் முத்துசாமி தீட்சிதர். சில இடத்துல திருமூலருக்கும் முத்துசாமி தீட்சிதருக்கும் என்ன கனெக்ஷன், அருணகிரிநாதருக்கும் என்ன கனெக்ஷன், அது மாதிரி பல கனெக்ஷன். அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டிஸ்கிரைப் பண்ணார், இந்த எழுதி முடிச்சப்பறம் அதை படிச்சபோது சொன்னார், பல ஆங்கிள் தாட்ஸ், பல ஆங்கிள் ஐடியாஸ் பாயிண்ட் இருக்கு, அந்த எல்லாத்தையும் இணைச்சு ஒரு மாதிரி நீங்க ஒரு எழுதிருக்கீங்க அப்படின்னாரு. ஸோ நானும் அப்படியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதில் ஹிஸ்ட்ரி வந்து ஒரு 100 பேஜஸ் இருக்கும் அவருடைய கதை பற்றி. அந்த காலத்தில் அவர் காசிக்கு போகும்போது காசி எப்படி இருந்தது, அப்புறம் இங்கே ட்ராவல் பண்ணும்போது வேற என்னெல்லாம் நடந்தது, அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவரோட பாட்டை வச்சு எவ்வளோ தெரிஞ்சுக்க முடியும், அதுக்கு பியாண்டா என்ன தெரிஞ்சுக்க முடியும், அந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்கு. உங்க நிகழ்ச்சிகள் பார்க்கும் பொழுதே தெரியுது, சிலம்பிலிருந்து தொடங்கி பாரதியார் தாண்டி இன்று வரை உள்ளதையெல்லாம் நீங்கள் எடுத்து பண்றீங்க, அவ்வளவு ஆழமா அதுல பயணிக்கிறீங்க. நீங்க உலக இசை அறிஞர் என்று சொன்னால் அது மிக அல்ல, உள்ளத்திலிருந்து வரும் வார்த்தை. அப்படிப்பட்ட நீங்கள் ஒரு புத்தகத்தை எழுதினீர்கள் என்றால் அது இப்போ நாடு வாரியாக பிரித்து எழுத வேண்டி இருந்ததா, அல்லது ஒரே புத்தகம் தான் எல்லா உலகெங்குமா? ஒரே புத்தகம் தான் உலகெங்கும். ஏன்னா இதுல வந்து சில சாப்டர்ஸ் இருக்கு, அது வந்து எல்லா ஆடியன்ஸுக்கும் பொருந்தும். அதாவது டி கொலோனியாலிட்டின்னு ஒரு வார்த்தை இப்போ பிரபலமாயிட்டு வருது. அதாவது நம்ம கொலோனியல் மைண்ட் செட், அதாவது யூரோப்பியன் பவர்ஸ் நம்மள ஆண்ட காலம் வந்து என்னது 200 வருஷத்துக்கு மேல. ஸோ அதனுடைய தாக்கம் நம்மேல் நிறையவே இருக்கிறது. அந்த தாக்கத்துக்கு எதிர்ப்பு வந்து பல விதத்துல வந்தது ஒரு கடைசி 200 வருஷத்துல. முதலா அந்த தாக்கத்துக்கு எதிர்ப்புன்னு சொல்லலைன்னாலும் அந்த தாக்கம் நம்மேல் வரப்போகிறது என்று ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த கதையை நான் இதுல சொல்லியிருக்கேன். அதாவது பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தம், காட் சேவ் த கிங், காட் சேவ் த குவீன் அப்படின்னு வரும். ஸோ அது காட் சேவ் த கிங், காட் சேவ் த குவீன் வந்து சொல்லுவாங்க இல்லையா, த சன் நெவர் செட் ஆன் த பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்னு. அதாவது பிரிட்டிஷ் ராஜ்யத்துக்கு அஸ்தமனமே கிடையாது அப்படின்னு ஒரு பொதுவாக ஒரு ஃபீலிங் உண்டு. ஸோ இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் கொடி சாம்ராஜ்யம் ஃபுல்லாக பரவி இருந்தது. அவங்க வந்து அங்கங்கே கோட்டைகளை கட்டினார்கள், இல்லைன்னா கண்டோன்மெண்ட் அப்படின்னு செட்டப் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் கொடி பறந்தது, யூனியன் ஜாக். கொடி ஏற்றும் போதெல்லாம் அவங்க வந்து தேசிய கீதத்தை இசைப்பார்கள், காட் சேவ் த கிங். இதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தா, அதுவும் அந்த காலத்துல நம்ம போய் பார்த்தோம்னா, இப்போ ஒரு முத்துசாமி தீட்சிதர் கோயில ஏறி இறங்குவார். அவருடைய வாழ்க்கை இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ஈஸ்ட் கோஸ்ட்ல கப்பலா வந்து இறங்குது. இந்த கப்பல்ல இருந்து ஆர்மி எல்லாம் வந்து இறங்குறவங்க புதிய சட்டம் போடுகிறார்கள், புதிய வரிகள் விதிக்கிறார்கள். ஸோ லேண்ட்ஸ்கேப்பே லைஃபே கம்ப்ளீட்டா மாறிடுறது. ஸோ அது ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது, தி ஒன்லி திங் ஸ்டேபிள் வாஸ் இன்ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் அவர் வந்து நேஷனல் ஆந்தம் கேட்கிறார். அது மட்டும் இல்லை, 39 டியூன், எக்கச்சக்க பிரிட்டிஷ் டியூன்ஸை கேட்கிறார் அவர். அதாவது அவங்களுடைய ஆர்மிஸ் வரும்போது அவங்க பேண்ட் வாசிச்ச டியூனை கேட்டுட்டு அந்த டியூனுக்கு வந்து அவருடைய மற்ற பாட்டுல இருக்கா மாதிரி அவர் வந்து டெக்ஸ்ட் எழுதுறார், அதாவது வார்த்தைகள் எழுதுறார். முதல் விதமான வாகியக்காரர் வந்து மெட்டுடன் கூடிய சந்தம், இந்த மாதிரி வார்த்தைகள் ரெண்டு சேர்ந்து வந்ததுன்னா உத்தம வாகியக்காரர். அது வந்து நடுவில் வர மத்தியம வாகியக்காரர், மத்தியம இசையமைப்பாளருங்கிறது ஒரு 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 கவிதையை படிச்சுட்டு அதுக்கு ஸ்பான்டேனியஸா டியூன் போட்டாருன்னா அது வந்து உதாரணமா இது பாருங்களேன். பச்சை மாமலை போல் மேனி, பவள வாய் கமல செங்கண், அச்சுத அமரரேரே ஆயர்த்தம் கொழுந்தே எனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமானகருளானே. உங்க வாயிலாக ஆழ்வாரே பாடுவதாக எனக்கு தோன்றுகிறது. யூஆர் வெரி கைண்ட். ஸோ இந்த வார்த்தைகளை படிக்கும் போதே நமக்கு அந்த டியூனோட பாடணும் அப்படின்னு தோன்றது இல்லையா? ஸோ இது இரண்டாவது வகையான இசையமைப்பாளர். மூணாவது வந்து ஒரு டியூன் இருந்தது, அந்த டியூன் மேல வேர்ட்ஸ் எழுது. இப்போ இந்த காலத்துல பெரும்பாலும் அப்படிதான் சினிமாக்கள் நம்ம லிரிக்ஸ் எழுதுறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த மூணாவது அதம வாகியக்காரர், அதம இசையமைப்பாளர் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த ரோலும் அவர் எடுத்துட்டு பண்ணியிருக்காரு. ஸோ அதுல ஒரு டியூன் தான் இந்த பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தம். அர்த்தம் என்னன்னா, இட்ஸ் எ ப்ரேயர் டு காட் டு சேவ் த கிங் ஆஃப் அ சிறு தீவு. அந்த தீவுலேருந்து வந்து நம்மளை கான்கர் பண்ணிருக்காங்க. அந்த தீவினுடைய ராஜாவுடைய அல்லது ராணியுடைய க்ஷேமத்திற்காக பாடும் பாடல் அது அப்படின்னு வச்சுக்கலாமே. ஸோ முத்துசாமி தீட்சிதர் அதை வந்து அந்த டியூன் எடுத்துட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, காட் சேவ் த கிங், அந்த சேவுங்கிற தீம் மட்டும் வச்சுட்டு, சேவுக்கு வடமொழியில ரட்சித்தல் அல்லது பாஹி அப்படிம்பாங்க. ஸோ சந்ததம் எப்பொழுதும் பாஹி, காப்பாற்றுக. யாரை? அந்த தீவின் அரசனையோ அரசியோ அல்ல, மாம், என்னை காப்பாற்றுக.
யாருக்கு அந்த பிரேயர் போய் சேருதுன்னா சங்கீத சியாமளா, அதாவது மீனாட்சி, அதாவது தேவி, பார்வதி தேவி அப்படின்னு வச்சுக்கலாம். சர்வாதாரே, எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவள். சிந்திதார்த்த பிரதா அண்ட் சித்ரூபிணி. இந்த சித்ரூபிணிங்கிற வேர்ட்ல தான் எல்லா விஷயமுமே இருக்கு. சித்ரூபிணிங்கிறது சச்சிதானந்த ரூபம். அதாவது பரம்பொருள் நம்ம எடுத்துனோம்னா இந்த என்டையர் எக்ஸிஸ்டன்ஸ், இந்த அண்டம் பிரபஞ்சம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்ட, காலத்திற்கும் அப்பாற்பட்ட பொருள் எது என்றால் அதுவே ஒன்று. அந்த ஒன்று தான் சச்சிதானந்தம். இந்த சச்சிதானந்தத்தை வந்து அவர் சித்ரூபிணி, கான்சியஸ்னஸ்ங்கிற ஃபார்ம்ல இருக்கும் தேவியே நீ என்னை காப்பாற்றுவாயாக அப்படின்னு அந்த பிரிட்டிஷ் நேஷனல் ஆந்தமோட டியூன் எடுத்து தலைகீழ திருப்பி போட்டு நம்ம வழிக்கு கொண்டுட்டாரு. ஸோ இது வந்து ஒரு புரட்சின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த டியூன்ல இந்த மாதிரி ஒரு பாட்டை எழுதி தன்னுடைய பாதையில் சிறிதளவும் வழுவாமல் இந்த மாதிரி அவர் எழுதி கொடுத்ததுனால அவரை முதல் தி கொலோனியல் வாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இதே டியூன்ல அப்புறம் வந்து ஒரு 100 வருஷத்துல பல பேர் லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. ஆனா எல்லா லிரிக்ஸும் அந்த பிரிட்டிஷ் ராஜாவை பிரைஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது கிங் ஜார்ஜ் மேலேயோ, அதை குஜராத்தில எழுதியிருக்காங்க, பெங்காலில எழுதியிருக்காங்க, வடமொழியிலும் எழுதியிருக்காங்க. பட் எல்லாமே இட்ஸ் இன் பிரைஸ் ஆஃப் த பிரிட்டிஷ். முதல்ல இந்த மாதிரி எழுதினது இவர் தான். அண்ட் அது இவர் தான் முதல், இவர் தான் கடைசி. உலகெங்கும் பயணித்திருக்கிறீங்க, எத்தனையோ விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க. இவ்வளவு சிறப்புக்கும் பெருமைகளுக்கும் ஒருவர் தகுதியானவராக இன்று திகழ்கிறார் என்றால் உங்களுடைய வேர் அவ்வளவு வலுவாக எங்கோ ஒன்று இருக்க வேண்டும். ஆமா, கன்னிகேஸ்வரனாக அது தொடங்கி இருக்கலாம். இன்றைக்கு கன்னிக்ஸ்ன்னு வந்திருக்கு. ஆமா. கன்னிகேஸ்வரன் கன்னிக்ஸ் ஆனது எப்படி? இது அமெரிக்க சுருக்கமா, அமெரிக்கா தந்த சுதந்திரமா, சுருக்கி பார்க்கும் ஒரு ஆர்வமா? நான் ஐஐடி படிக்கும்போது கூப்பிடுறதுக்கு இது விழிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று மக்கள் மாற்றிய பெயர் கனிக்ஸ். இங்கேயே தொடங்கிருச்சு. மாறிட்டாமா. ஆமா, 13 இங்கிலீஷ் லெட்டர்ஸ் இருக்கு. கன்னிகேஸ்வரன் 5 அதுக்கு சோம்பல் பட்டு கனிக்ஸ் மாத்திட்டாங்க. அதுல எனக்கு தவறா படல. அங்க போனப்பறம் அது நிலைச்சிட்டு கனிக்ஸ்ங்கிறது. ஸோ நீங்க பிறந்து வளர்ந்ததெல்லாம் எங்க? எல்லாம் சென்னை. சென்னை? ஆமா, வட சென்னை. வட சென்னை. ஆமா, பாரிஸ் கார்னர். இப்பொழுதும் வட சென்னையில் ஒரு இசை மறுமலர்ச்சி காலம் தொடங்கி இருக்கிறது என்பதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். ஆமா, உங்களுடைய தொடக்கத்தை பத்தி சொல். நாங்க சின்ன வயசுல நாங்க தம்புச்செட்டி ஸ்ட்ரீட், அர்மீனியன் ஸ்ட்ரீட் அந்த ஏரியால நாங்க இருந்தோம். ஸோ அங்க பக்கத்துல காளிகாம்பாள் கோயில் இருக்கும். அந்த எங்க வீட்டுக்கு எதிரில் கச்சாலீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அங்க வந்து சிவாச்சாரியா வந்து தினமும் ராத்திரியில வந்து பாடுவார் அர்ச்சனை பண்ணும்போது. ஸோ அது காதுல ஒலிச்சுட்டே இருக்கும். தினமும் ஒரு 4 வேளை நாதஸ்வரம் கேட்கும். அதே மாதிரி காளிகாம்பாள் கோவிலையும் சரி, இந்த கோவில் திருவிழா நடக்கும்போது அம்பாள் வெளியே வரும்போது நாதஸ்வரம் பேண்ட் இசைக்கும். அதுல வந்து இந்த வெஸ்டர்ன் டியூன்ஸ் எல்லாம் வாசிப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு நடனம் நடக்கும். ஸோ நடனத்துடைய சிக்னிஃபிகன்ஸ் எல்லாம் அந்த காலத்துல தெரியாது. அப்புறம் வயசானப்புறம் திருவாரூர் அதை பத்தி படிக்கும்போது அந்த அஜப்பா நடனம் அதை பத்திலாம் தெரிய வந்தது. பட் அந்த காலத்துல இவங்க காது வழியா கேட்ட இந்த கோயில் இசை, அது தவிர எங்க வீட்டுல எங்க பாட்டி வீணை வாசிப்பாங்க, எங்க கொழுத்தாத்தா ஃபில் வாசிப்பாரு, வரும்போதெல்லாம் வாசிப்பாரு. என்னுடைய 2 சித்தி அம்மாவுடைய சகோதரிகள் வீணை கத்துனாங்க. அவங்க வீணையில வாசிக்கிறதெல்லாம் என் காதுல ஸ்வரமா கேட்கும். ஸோ அப்படிதான் என்னுடைய பயணம் ஆரம்பிச்சது. ஸோ நான் வந்து சங்கீதம் கத்துக்கிறேன்னு நான் ஆசைப்பட்ட போது வீட்டுல சொன்னாங்க, என்ன நீ பையனா இருக்க, நீ எதுக்கு பாடலாம் பாடணும் அப்படின்னு. பட் சரி பரவாயில்ல, ஆசைப்படுற போன்னு விட்டாங்க. ஸோ நான் எனக்கு ஞாபகம் இருக்கு 1-2 வெக்கேஷன் அப்பா அம்மா எங்கேயோ ஹாலிடே போனா கூட நான் வரல, எனக்கு பாடணும் சொல்லிட்டு நான் வீட்டுல ஸ்டே பண்ணி நான் கத்துட்டு இருக்கேன். தலைமுறையா இசை ஆர்வம் இருந்துட்டு இருந்திருக்கு. அமெச்சூர் லெவல்ல, பெருசா ப்ரொஃபஷனல் லெவல்ல கிடையாது. அம்மா சைடுல அவங்களுக்கு இந்த மாதிரி அட்லீஸ்ட் வீட்டு லெவல்ல கத்துக்கணும், வீட்டு லெவல்ல பாடணும். அவங்க வீணை வாசிச்சதெல்லாம் சபாக்கள்ல போய் வாசிச்சது கிடையாது. எல்லாம் வீட்டோட தான். எத்தனையோ பெரிய பெண்மணிகள், பெங்களூரு நாகரத்னம் அம்மாளை போல வந்திருக்க வேண்டிய பெண்மணிகள் வீட்டிற்குள்ளேயே வாசித்து முடித்து விட்டார்கள். ஆமா. ஆனா அப்பா சைட்ல அவங்க எல்லாருக்கும் சங்கீத ஞானம் இருந்தது. ஒரு பாட்டு கேட்டா என்ன ராகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த காலத்துல மதுரமணி எல்லாம் ரொம்ப ரசிச்சிருக்காங்க. பட் ஆனா யாரும் ப்ரொஃபஷனலா கத்துனது கிடையாது, வெளியே பாடினது கிடையாது. கர்நாடக இசைனாலே அதற்கென்று பிறப்பிடித்த ஒரு மாவட்டம் போல தஞ்சாவூர் மாவட்டம் அந்த ஏரியா தான் சொல்லுவாங்க. ஆமா. உங்களுக்கு எந்த வழியிலாவது வேர்கள் அங்க இருந்ததா? எங்க சொந்த ஊர் திருவண்ணாமலை. தஞ்சாவூருக்கும் எங்களுக்கு கனெக்ஷன் இல்லை. டீச்சர் கூட அவங்க தஞ்சாவூர் கிடையாது ஆக்சுவலா. ஸோ ஒன்லி கனெக்ஷன் வித் தஞ்சாவூர் முத்துசுவாமி தீட்சிதர், அவ்வளவுதான். பள்ளி படிப்பு எல்லாம் நார்த் மெட்ராஸ். எல்லாம் நார்த் மெட்ராஸ் தான். அங்க சென்ட் கேப்ரியல்ஸ் ஹை ஸ்கூல். வேலுக்குடி வரதாச்சாரியார் கூட அங்கதானே இருந்தாங்க. ஆமாமா, கரெக்ட். பெரும்பாலும் ஒருவர் பின்னாளில் எந்த துறையில் புகழ் பெறுகிறாரோ அந்த துறைக்கும் அவர் கற்ற கல்விக்கும் தொடர்பே இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் எப்படி? நான் படிச்சது பிடெக் இன் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், ஐஐடி மெட்ராஸ்ல படிச்சது. உலோகவியல். ஆமா, உலோகவியல். ஆமா. அப்ப நான் சொன்னது சரிதானோ? சரின்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா அது உலோகவியல்ல வந்து ப்ராப்ளம் சால்விங்,
ரிசர்ச் பண்றது எப்படி, அந்த மாதிரி பல விதத்துல ட்ரைனிங் இருக்கு அந்த நம்ம இன்ஜினியரிங் படிக்கும்போது. ஸோ அந்த உலோகவியலோட டைரக்டா இப்போ சம்மந்தம் இல்லைன்னாலும் நான் உலோகவியலையும் பேப்பர்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் ஒரு காலத்துல. ஸோ அதனுடைய டைரக்ட் சம்மந்தம் இல்லை. அண்ட் மியூசிக்கும் மெட்டலர்ஜிக்கும் டெஃபினட்டா சம்மந்தம் கிடையாது. அண்ட் இது உலகவியல், அது உலகவியல். உலகவியல். ஆமா ஆமா அந்த பிடெக் ஐஐடில படிச்சீங்க. ஆமா ஐடியில் படிச்சேன். இங்க இருந்து எந்த ஆண்டு அமெரிக்கா போனீங்க? 84 84. ஆமா. ஸோ அந்த சமயத்துல இந்த 40 ஆண்டு காலம் அங்க இருந்து. ஆமா. மேல் படிப்பு அமெரிக்கா போயிட்டு அங்க வந்து ஒரு மாஸ்டர்ஸ் இன் மெட்டீரியல் சயின்ஸ், அதுவும் உலோகவியல் சம்மந்தப்பட்டது தான். அதுக்கப்புறம் ஒரு MBA இன் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், அதாவது டெக்னாலஜியில் படித்தேன்னா. ஸோ அந்த சமயத்திலேயே இசையில் ஒரு ஈர்ப்பு அதிகமாக ஆரம்பிச்சது. பிகாஸ் ஏன்னா அமெரிக்காவில் இருந்தபோது ஒரு இது எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, ஐஐடி படித்த காலத்தில் நான் நிறைய லைட் மியூசிக் ட்ரூப் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணிடுவோம். ஸோ இன்டர் ஹாஸ்டல் காம்படிஷன்ஸ், இன்டர் ஐஐடி காம்படிஷன்ஸ், அதுக்கெல்லாம் போய் நம்ம கம்பீட் பண்ணும்போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணோம். அப்போல்லாம் இளையராஜா ஒரு பெரிய சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். என்ன சொல்றது, அவர் அன்னையிலேருந்து, அதாவது அன்னக்கிளியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் ஏதாவது ஒன்று, அதுவும் இல்லாமல் அவருடைய பழைய பாட்டு கேட்கும்போது கூட புதுசாக நமக்கு ஏதாவது அப்பப்போ மனசில் தோணும். அவருக்கும் ஏதோ ஒரு அனுபூதி. கட்டாயம் அது ஒரு அனுபூதி தான் அது டெஃபினட்டா. இப்போ கூட 2 நாளைக்கு முன்னால் நான் என்னுடைய சகோதரனும் சேர்ந்து பழைய ரொம்ப நாள் கேட்காத சில பாட்டெல்லாம் கேட்டுருந்தோம். அப்படியே கேட்கும்போது ஏதோ புல்லரிச்சுது. என்னதுன்னு சொல்ல முடியாத ஒரு அனுபவம் அது. பல புத்தகங்கள் வந்திருக்கின்றன. பிறவி மேதை என்று எவருமே இல்லை. அவர்கள் தங்களை அறியாமல் செய்கின்ற அந்த முயற்சி, பயிற்சி, தீவிர விடாமுயற்சி, இதெல்லாம் சேர்ந்துதான் அப்படி ஒரு மனிதரை ஆக்குகிறது. ஆக அனுபூதி என்பதோ அல்லது பிறவியில் வருவது என்பதோ இல்லை என்பதாக பல புத்தகங்கள் வந்திருக்கின்றன. அதுல இருந்து நீங்க மாறுபடுறீங்களா? அப்போ அனுபூதிங்கிறது இட்ஸ் ரியல். அதே மாதிரி பிறவியில சில பேருக்கு டேலண்ட் இருக்கிறதுங்கிறது அதை எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இப்போ மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் எடுத்துக்கோங்களேன், அவர் 3 வயசுல 4 வயசுலேயே அவர் வாசிக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ கூட நம்ம இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் பார்க்குறோம், சில குழந்தைங்களுக்கு வந்து 3 வயசுலேயே ராகம்லாம் தெரியுது. இப்போ என் பொண்ணே 5 வயசு முன்னாடியே அவளுக்கு ஒரு 50 ராகம் தெரியும். நம்ம என்ன பாடினாலும் அவள் சொல்லிடுவார். ஸோ இதெல்லாம் எதுலேருந்து வருது, எங்கேருந்து வருது நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. சிலதெல்லாம் சொல்லி தந்து வரும், சிலதெல்லாம் தானாவே வரும். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ நமக்குன்னு ஒரு டேலண்ட் அமையுது நம்ம பிறவியில. ஸோ அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம், அதை எப்படி பக்குவப்படுத்துறோம், எப்படி செம்மைப்படுத்துறோம், அது நம்மளே கிரியேட் பண்ணி அதுல எப்படி வளர்றோம். அதாவது உதாரணமா 90ஸ்ல நான் கம்போஸ் பண்ணதுக்கும் இப்போ கம்போஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு, கட்டாயம் இருக்கு. அப்போ எழுதினதுக்கும் இப்போ எழுதினதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ படிச்சதுக்கும் இப்போ படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதனால அது வந்து நம்மளே நாளுக்கு நாள் நம்ம எப்போதும் we are getting educated constantlyங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சாகும் வரை நாம் மாணவர்கள் தான், அதை வந்து நம்ம மறக்கவே கூடாது. நான் அமெரிக்கா போகும்போது முதல்ல என்ன பார்த்தேன்னா ஆர்கனைஸ்ட் கான்சர்ட்ஸ், அதாவது பாக், பீத்தோவன், மோட்சார்ட், அந்த மாதிரி அங்கே ஒரு ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அப்படின்னு டெடிக்கேட்டடாக இருந்தது. ஸோ அங்கே வந்து மியூசிக் அவங்க எப்படி படிப்பாங்கன்னா, வயலின் மட்டும்தான், 4 வருஷத்துக்கு வயலின் மட்டும்தான். இது வோக்கல்னா வோக்கல் மட்டும்தான், 4 வருஷத்துக்கு வோக்கல் மட்டும்தான். ஸோ அந்த அதுவும் அவங்க வெஸ்டர்ன் மியூசிக் வந்து நம்மளுடைய சங்கீதத்தை விட இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஏன்னா அவங்க வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த எழுதி வச்சதை எப்படி நம்ம பர்ஃபெக்டாக வாசிக்கிறோங்கிறது தான் நம்மளுடைய திறமையை காட்டுகிறது. ஸோ வர்ச்சுவாசிக் கேப்பபிலிட்டிஸ், அதாவது எந்த அளவுக்கு ஒரு மியூசிக் வாசிக்கிற ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணி அதை அந்த ஸ்கில்லை எப்படி காட்டுறோங்கிறது தான் ஸ்கில் அப்படின்னு சொல்லலாம் வெஸ்டர்ன் மியூசிக்கில். ஸோ அதனால ஒவ்வொரு காலேஜ்லையும் வாரம் ஏதாவது கான்சர்ட்ஸ் இருக்கும். கர்நாடக இசை மூவர்னு சொன்னா தமிழ் இசை மூவர்னு சொல்லுவாங்க. இது கர்நாடக இசை என்றால் அது தமிழ் இசை, ராகம் என்றால் அது பண் என்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்கள் பார்வை என்ன? ஒன்றிலிருந்து ஒன்று வந்தது அப்படிதான் சொல்லணும். நம்ம காலகட்டத்திலேயே பாக்குறோமே, தமிழே எவ்வளவு மாறிடுது இல்லையா? இப்போ 80ஸ்ல இருந்த தமிழ் வேற, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் அடைந்து வருது. சில ஒலிகளே காணாமல் போய் விடுமோன்னு ஒரு ஃபீலிங் நமக்கு இருக்கு. சில சொற்கள் டெஃபினட்டா காணாம, உதாரணமா எங்க பாட்டி வந்து விளக்க அணைச்சிட்டு வா அப்படிம்பாங்க. ஸோ எங்க அம்மா வந்து லைட்டை அணைச்சிட்டு வா அப்படிம்பாங்க. நம்மளாம் லைட் ஆஃப் பண்ணு அப்படிங்கிறோம். நம்ம கண்ணுக்கு எதில் ஒரு மாற்றம் இருக்கு. ஸோ சில இதுல எது விளக்கு, பண்ணா ராகம் என்பதா? எது லைட்? லைட் வந்து ராகம் வச்சுக்கலாமே. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணு வந்து அந்த காலத்துல இருந்திருக்கு. அதாவது எண்ணும் எழுத்தும் இயலைந்தும் பண்ணான்கும் அப்படின்னு இளங்கோவாடிகள் சொல்லியிருக்காரு அன்னைக்கே. அதாவது மாதவியுடைய அரங்கேற்றத்தை டிஸ்கிரைப் பண்ணும்போது அதுல கடைசியில ஒரு வெண்பா வரும். அதை நான் டியூனாவே போட்டிருக்கேன். ஆக்சுவலா பாடி காட்டுமா? எண்ணும் எழுத்தும் இயலைந்தும் பண்ணான்கும் பண்ணின்ற கூத்து 11 மண்ணின் மேல் போக்கினாள் பூம்புகார் ஒற்றோடி மாதவி தன் பாக்கினால் ஆடரங்கின் வந்து
மண்ணின் மேல் அந்த மாதிரி போகும் அந்த பாட்டு. அதுல வந்து பண்ணுங்கிறது கிளியரா அதுல ஸ்பெசிஃபை ஆகியிருக்கு. அதுவும் இல்லாம தேவார பாட்டெல்லாம் பண் பேஸ்டா தான் இருக்கு. ரசிப்பதற்கே இசை தெரிந்திருக்க வேண்டுமா? ரசிப்பதற்கு கற்றுத்தான் ஆக வேண்டும் அப்படின்னு இல்லை. சிலதெல்லாம் இந்த ரசனைங்கிறது நம்மளோட வருது. 2 விதமா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சில கலைகள் மீது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஈர்ப்பு வருது. சில பாட்டு கேட்டா நமக்கு பிடிக்குது. எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. சம் பீப்புள் சே நான் சங்கீதத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜடம் அப்படின்னு சொல்ற மக்களும் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய நேச்சுரல் மேக்கப் எது ஒன்று சரி ஒன்று தவறு அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது என்னுடைய ஒப்பீனியன். பிகாஸ் வி ஆர் ஆல் மேட் டிஃப்ரெண்ட். அதுல வந்து ஆனா கர்நாடக இசை கிளாசிக்கல் மியூசிக்ங்கிறது ஓரளவுக்கு எஜுகேஷன் இஸ் நீடட் டு அப்ரிஷியேட் இட் மோர். அங்க கூட அறிவை கழட்டி வைத்து விட்டு மனதை திறந்து வைத்தால் ராஜரத்னம் பிள்ளை வாசிக்கும் பொழுது ஆகாகாரம் போட்டு அந்த விளக்கு பிடிப்பவரின் நிலை எல்லோருக்கும் வாய்த்தாலே போதுமானது. அது ஆமா, அது வந்து அது அனுபூதி. பிகாஸ் அதை அனுபவிக்கிறது அது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ். பிகாஸ் அது வந்து நீங்க தியரி கத்துக்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை என்ன சுரம் வருதுன்னு கத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது தானா அவங்களை நோ பண்ணுது. ஸோ அது ஒண்ணு. பட் ஆனா ஒரு காம்போசிஷனை ரசிக்கணும். அதாவது முத்துசாமி தீட்சிதருடைய பாட்டு எடுத்தோம்னா அதுல வந்து எதுகை மோனைலாம் வருது. அது வந்து ராகமுதிரை வருகிறது. அதுல வந்து பலவிதமான தாளங்களை கையாண்டிருக்காரு. அப்புறம் தன்னுடைய முதிரை அதுல வருது. அது தவிர கோயில் தலபுராணங்கள் அதுல வருகின்றன. அதை வந்து அப்புறம் யதி அப்படின்னு சொல்லுவாங்க, சப்தாலங்காரம், அணிகள்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம ரசிக்கணும்னா யாராவது நமக்கு பாயிண்ட் பண்ணணும், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு நம்மளே படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓரளவுக்கு ட்ரைனிங் இருந்தால் தான் அந்த அளவு அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ அதனால இட் டேக்ஸ் எஃபர்ட் டு அப்ரிஷியேட். அதற்கு உங்களுடைய இந்த அனுபூதி போன்ற புத்தகங்கள் பெருமளவில் உதவும் என்பது நிச்சயம். எனக்குமே லலிதா ராமச்சந்திரன் எழுதிய இசையுலக இளவரசர் GNB என்ற புத்தகம் மிக பிடித்தமான ஒன்றானது. அதை பார்த்தவுடன் ஒரு இசை மேதை எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார் என்ற ஒரு ஈர்ப்பு, ஏதோ ஒன்று அந்த வாசலை திறந்து விட்டால் போதும், நாம் இசையின் பக்கம் நகர்ந்து விடலாம். இசையால் மயங்காத இதயங்கள் ஏது என்று சொல்வதைப் போல நம் வாழ்வு ஒரு மென்மையானதாக ஒரு போக்கில் மாறும். இருக்கட்டும், எப்படி இதெல்லாம் சாத்தியமாயிற்று? தமிழ்ல எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே நமக்கு தெரியும். ஆமா, அனுபூதி, கண்கள்ல தண்ணீர் வரும். அவர்களுக்கு என்ன வரும்? மாதா அதமா தேரா சுகுச்சி ஷீஜேன் அகிலா தேரா ஜனனி பிருத்திவி தரதி துனியா ஜிகு பூமி லோக் ஜீம்லா. இன்றைக்கு அமெரிக்கா முழுமையும் நீங்கள் எங்கு இசை நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த அரங்கு நிறைந்து விடுமா? ஜிஞ்சட்டி வேணுமே எனக்கு, ஜிஞ்சட்டி வேணுமே. நீங்க சொன்ன வார்த்தையை தான் ஒரு பாட்டிலே யூஸ் பண்ணிருக்கோம். யான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெருகவே. வந்து அந்த 150 பேர் அதை பாடும்போது பெருகவே பெருகவே எக்கோ வர மாதிரி இருக்கும். அது கன்னிகேஸ்வரன் இந்த உலகளவில் புகழ் பெற்றிருக்கிறார் என்றால் அது எளிதானதல்ல. அந்திமழை பொழிகிறது பூங்கதவே தாழ்த்திரவாய் ஸ்வதேசோ புவனத்ரயம் புவனத்ரயம். உங்களை ஒரு நியூ சவுண்ட் கிரியேட்டர் அப்படின்ற ஒரு பதத்தோட சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள்.